வணக்கம். தூக்கம் மற்றும் மன அழுத்தம் பற்றி பேசப் போகிறோம். தூக்கமின்மையும், தொடர் மன அழுத்தமும் ஒரு பக்கவாத நோயாளிக்கு எப்படி ஆபத்தாக இருக்க முடியும் என்பதை பார்ப்போம். பக்கவாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பக்கவாதத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்படும்போது முக்கிய காரணம் மூளை ஸ்ட்ரோக். மூளையில் நரம்பு வெடித்துவிட்டது அல்லது கிளாட் ஏற்பட்டுள்ளது. இதனால் மூளையின் ஒரு பகுதி வேலை செய்யாமல் போய்விட்டது. மூளையின் எந்த பகுதி வேலை செய்யாமல் போனது என்பதை பொறுத்து நம் எந்த கை அல்லது கால் செயலிழக்கும். என் வலது பக்க மூளையில் கிளாட் இருந்தால் என் இடது பக்கம் செயலிழக்கும். இடது பக்கத்தில் கிளாட் இருந்தால் என் வலது பக்கம் செயலிழக்கும். இப்போது கை செயலிழக்கும், கால் செயலிழக்கும், குரல் மங்கும், முகம் வளைந்து போகும். இவை நடக்கும், நடக்காது. குரல் இவை எல்லாம் எந்த பகுதிக்கு சேதம் என்பதை பொறுத்தது. உணர்வுகளில் மாற்றம் ஏற்படும். நோயாளி மிகவும் கோபமாகி விடுகிறார். சில நேரங்களில் நோயாளி குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறார், அல்லது அவர் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறார். நகைக்க விரும்புகிறார், அழுகை வந்து விடுகிறது. அழக்க விரும்புகிறார், நகைச்சுவை வந்து விடுகிறது. பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவை ஒவ்வொரு நோயாளியிலும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. ஆனால் பின்னணி காரணம் பொதுவாக ஒன்றுதான். மூளையின் குருதி உறைவு அல்லது மூளையின் சேதம் ஏற்படுவது. இப்போது யாருக்காவது பக்கவாதம் வந்தால் அது வெளிப்படுவது கை, கால் சம்பந்தப்பட்ட நோயாகத்தான். கை வேலை செய்யவில்லை, கால் வேலை செய்யவில்லை, குரல் வரவில்லை என்று. ஆனால் புத்திசாலியான நோயாளி என்றால் அவருக்கு தெரியும், என் மூளையில் ஏற்பட்ட சேதத்தால் இந்த உடல் பிரச்சனைகள் தோன்றுகின்றன. புத்திசாலி நோயாளி செய்கிறார், அவர் மூளையை மேம்படுத்தும் பணியை ஆரம்பிக்கிறார். இந்த நிலையில் மூளைக்கு சக்தி கொடுப்பது அவசியம். மூளைக்கு நன்மை தரும் எல்லா விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் மீட்கும் மூளையில் தான் நடக்கும் என்றால் தான் என் கைகள் கால்களில் இயக்கும் சக்தி வரும். காரணம் இயக்கும் பணியை மூளை தான் செய்கிறது. அதற்கு சக்தி கொடுத்தால் தான் வேலை நடக்கும். இந்த நிலைமையில் நோயாளிக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தால் அல்லது இரவில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே தூங்குகிறார், மிகவும் கஷ்டப்பட்டு தூங்குகிறார், பகலில் தூங்குகிறார், இரவில் தூங்கவில்லை என்றால், அப்படி இருந்தால் மூளை எப்படி வேலை செய்யும் என்று நினைத்து பாருங்கள். நல்லதா அல்லது கெட்டதா? கெட்டது. அது கெட்டதாக வேலை செய்தால் அதற்கு மீட்பு கிடைக்கும் அல்லது கிடைக்காதா? கிடையாது அல்லது மிகவும் மெதுவாக வரும். அப்படி என்றால் மூளைக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. முதல் விஷயம் மன அழுத்தம். நீங்கள் அதிகமாக யோசித்து எப்போதும் கவலைப்பட்டு ஏன் இது எனக்கு நடந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தால், நான் என்ன தவறு செய்தேன், என் குடும்பத்தை யார் கவனிப்பார்கள், என் பிள்ளைகளை யார் வளர்ப்பார்கள், இந்த எண்ணங்கள் உங்கள் மூளை முழுக்க நாளும் சுற்றி கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட நோயாளிகளில் மன அழுத்தம் உருவாகிறது. அவர்களை இங்கிருந்து மீட்பது கடினம். முதலில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி குணமடைந்த நோயாளிகளை காட்ட வேண்டும். மற்றவர்களின் அனுபவங்களை பகிர்வதன் மூலம் நீங்கள் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி என்றால் உங்கள் மனதில் இருந்த எல்லா விஷயங்களையும் நீக்கி, இன்று முதல் நடந்தது நடந்துவிட்டது, கடந்தது கடந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இன்று முதல் எனது உடலை மீண்டும் எழுப்ப வேண்டும். நான் இதை மீண்டும் இயக்க வேண்டும். அதற்காக கடவுளை பிரார்த்தியுங்கள். திறன்களை வளர்த்து சிந்தனை திறனை மேம்படுத்துங்கள். உங்களை நேர்மறை பாதையில் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அந்த நாளில் என் கை நிச்சயமாக இயங்கும் என்று நினைக்க ஆரம்பித்தீர்கள். நான் எதையும் செய்வேன், ஆனாலும் இந்த கையை இயக்கி காட்டுவேன். நான் மறுபடியும் வேலைக்கு போய் காட்டுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது. கடவன் பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் மனதில் இந்த எண்ணம் ஓட ஆரம்பித்தால், எந்த மருத்துவரின் கை உங்களை தொடினாலும் அது உங்களுக்காக வேலை செய்யும். ஏனென்றால் ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கும் போது உடல் தானாகவே தன்னை மீட்டெடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மருந்து என்பது ஆதரவுக்காக மட்டுமே. உள்ளே மாற்றங்கள் எதில் நடக்கின்றன? உடலில் அந்த சக்திகள், அந்த வலிமை இருக்கின்றன. அதை உணர முடிகிறது என்றால் உடனே நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். நோயாளிக்கு இனிமேல் வேறு என்ன வேண்டும்? மன அழுத்தத்தை முடிக்க. அதற்கு பிறகு அவனுக்கு நல்ல தூக்கம் வேண்டும். ஏனென்றால் நாம் தூங்கும் போது நம்முடைய உடலில் பழுது சரிப்படுத்தும் வேலை அதிகமாக நடக்கிறது. உதாரணமாக, நீங்கள் விளையாடி வந்திருக்கலாம், அல்லது ஷாப்பிங் செய்து வந்திருக்கலாம், அல்லது பயணம் செய்து வந்திருக்கலாம், மிகவும் களைப்பாக இருக்கலாம். முதுகில் கால்களில் வலி. 1 மணி நேரம் தூங்குவீர்கள், உடனே புத்துணர்ச்சி அடைவீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு என்று தோன்றும். என்னுடன் லேசாக இருக்கிறது என்று உணர்வீர்கள். பிறகு மீண்டும் வேலையை இறங்குவீர்கள். இந்த நித்திரை என்பது உடலில் மீட்பு நடைபெறும் நேரம். இப்போது மூளையும் உடலின் ஒரு பகுதிதானே. அதனால் நீங்கள் நல்லா தூங்கினால் மூளைக்கும் நல்ல நேரம் கிடைக்கும் மீட்க. அதனால் இரவு தூக்கம் என்பது குறிப்பாக மிகவும் சிறந்தது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இரவில் 8 மணி நேர தூக்கம் உறுதியாக பெற வேண்டும். தூக்கம் மீண்டும் மீண்டும் குறுக்கப்படுகிறது என்றால் அதற்கான சிகிச்சை எடுக்க வேண்டும். நமக்கு மன அழுத்தம் இருந்தால் அதை வெளியேற்ற வேண்டும்.
ஏனெனில் மன அழுத்தம் தான் உங்கள் தூக்கத்திற்கு மிகப்பெரிய எதிரி. மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தூக்கம் குறைந்துவிடும். அதனால் அதை வெளியேற்ற வேண்டும். 8 அல்லது 9 மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும். நாம் உடலை அழுத்தி உடலில் எண்ணெய் தடவிக்கொள்ளலாம். எண்ணெய் தடவிக்கொள். உனக்கு பிடித்ததை செய். கால்களை அழுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் அழுத்திக்கொள். உணவை முழுமையாக நன்றாக சாப்பிடு. பிறகு தூங்கு. 8 மணி நேரம் தூக்கம் முழுமையாக எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் உடலில் இருக்கும் சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் நாமும் மூளையின் பயிற்சியை செய்ய வேண்டும். இப்போது நமது மூளையின் பயிற்சிக்கு நமக்கு அதிகமான கடினமான முயற்சி தேவைப்படுவதில்லை. உண்மையில் நமக்கு வெறும் உடற்பயிற்சி மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் மிகவும் எளிமையான அடிப்படை உடற்பயிற்சிகள் தான். நீங்கள் எவ்வளவு அதிகமாகவும் தீவிரமாகவும் முயற்சி செய்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாகவும் தொடர்ந்து பயிற்சி செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் மூளை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் மூளை ஒருமுறை மாற ஆரம்பித்ததும் நீங்கள் அதிகமாக பயிற்சி செய்த அந்த குறிப்பிட்ட திறனை, அதாவது அந்த புதிய திறனை அது மேலும் மேலும் வளர்த்து கொண்டு வரும். இதனால் உங்கள் செயல்திறன் மேம்படும். அந்த பயிற்சி என்ன? நடப்பதற்கானது. படுக்கையில் கால்களை உயர்த்துவது இல்லை. நாற்காலியில் உட்கார்ந்து கால்களை உயர்த்துவது இல்லை. நின்று கொண்டு நடப்பதுதான் சரி. நீங்கள் சைக்கிள் ஓட்டவில்லை, நீச்சல் போடவில்லை. நீங்கள் வெறும் நடப்பதற்காகவே முயற்சி செய்தீர்கள். அதனால்தான் அதில்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு நோயாளி சைக்கிள் ஓட்டிக்கொண்டே என் கால் நன்றாகிவிடும், என் கால் நன்றாகிவிடும், கால் நன்றாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால், ஆனால் அந்த கால் சைக்கிள் ஓட்டுவதற்காக மட்டுமே நன்றாக இருக்கும், நடப்பதற்காக அல்ல. அப்படி ஒரு தவறு நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு தடவை நின்று புரிந்து கொள்ளுங்கள். முன்பு என்ன செய்தீர்கள் என்பதை பாருங்கள். என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். அப்போதுதான் டாக்டர் சொல்வது உண்மை என்பதை உங்களுக்கே புரியும். எக்ஸர்சைஸ்கள் எளிமையானவை, ஆனால் அவற்றின் கால அளவு நீண்டதாக இருக்கும். நான் உங்களிடம் 45 நிமிடம் எக்ஸர்சைஸ் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. இல்லை, நாளில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எவ்வளவு நடக்க முடிகிறதோ அவ்வளவு நடக்கவும். சோர்வாகிவிட்டால் உட்காருங்கள், டீ குடியுங்கள், மறுபடியும் எழுந்து நின்று மீண்டும் தொடங்குங்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ 16 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். 16 மணி நேரத்துக்கு நீங்கள் பயிற்சி செய்தால் அதே அளவு விரைவாக உங்களுக்கு மீட்பு காண முடியும். நீங்கள் நோயாளியை படுக்கையில் படுக்க வைக்கிறீர்கள், உட்கார வைக்கிறீர்கள். அவருக்கு நீங்கள் சொல்வது, நீங்கள் நன்றாக ஆகும்போதுதான் உடற்பயிற்சி செய்யலாம், அல்லது நோயாளர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார், இவருக்கு இரக்கம் வருகிறது, இவரால் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். வீழ்ந்து விடுவார், இது நடக்கும், அது நடக்கும் என்று பயப்படுகிறீர்கள். நீங்கள் முழு நேரமும் கவனிப்பீர்கள். நோயாளர் படுக்கையிலேயே இருப்பார். காலின் தசைகள் சுருங்கினால் நடக்கும் திறன் போய்விடும். இன்னொரு கால் நன்றாக இருந்தாலும் அதுவும் பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் தொடக்கம், தூக்கம் மற்றும் ஸ்ட்ரெச் பற்றி பேச ஆரம்பிப்போம். ஆனால் பேசிக்கொண்டே நாமெல்லாம் வேறு விஷயங்களுக்கு போய்விட்டோம். ஆனால் பரவாயில்லை, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போது நான் விரும்புவது, நீங்கள் சில பெல்சின் நோயாளிகள் எப்படி மீண்டு வந்தார்கள் என்பதை பார்ப்பது. ஏனெனில் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். அவர்கள் நலமடைந்தால் நீங்கள் கூட நலமடைய முடியும். இந்த உணர்வுகளை உங்களுக்குள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மனச்சோர்வை, என்னால் எதுவும் முடியாது, என் குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தான் பார்த்துக் கொள்வீர்கள், நீங்கள் தான் செய்வீர்கள். ஆனால் அதற்காக மீண்டும் உங்களுக்குள் முழு பிரபஞ்சத்தின் சக்திகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், முழு பிரபஞ்சத்தின் சக்திகளை நிரப்பிக் கொள்ள வேண்டியதுதான். அது ஆரம்பம் உங்களிலிருந்துதான், உங்கள் சிந்தனையிலிருந்து. அதற்கு பிறகுதான் உணவை மாற்ற வேண்டுமா அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். இந்த எல்லா விஷயங்களும் பிறகு வரும். முதலில் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் நலமாக ஆக வேண்டும் என்று. நீங்கள் ஒரு நாள் இந்த எண்ணத்தை ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்களை நலமாக ஆகும் வழியில் யாரும் தடுக்க முடியாது. இப்போது நோயாளியை சந்தியுங்கள். அடுத்த வீடியோவில்